இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும்ன்றதாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து எப்படிலாம் நான் ஸ்டிச்சிங் பண்ணன்றதா உங்களுக்கு சொல்ல போறேன். மெயினா வந்து இந்த கழுத்து பீஸ்லாம் வச்சு தைக்கும் போது என்ன நான் டிஃபரெண்ட் பண்ணிடல தைச்சேன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்க இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் நிறைய விஷயங்கள் புரியாம போயிடும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போய் பார்த்துடலாம் எப்படி ப்ளவுஸ் தைக்கணும்ன்றது. இந்த ப்ளவுஸ் தான் வந்து தைக்க போகிறோம். இதில் வந்து ஹூக்கை பட்டி எவ்வளோ அகலம் வைக்கணும், கீழே வந்து ஃபால்ஸ் அண்ட் பட்டி எவ்வளோ வைக்கணும், எல்லாமே நான் டீட்டெயிலாக இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள், புரியும். கை, யோக்கு, ஃப்ரண்ட்டு, பேக் எல்லாமே வெட்டியிருக்கோம். இப்போ இதெல்லாம் எடுத்து நான் ஓரம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கை வந்து தைச்சிடுறேன். இப்போ இங்கே இந்த அர்க்காத் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் கவர் தட்டு எடுத்தது, ஃப்ரண்ட்டு சைடு வர போகிறது தைக்கும்போது. இப்போ ஃபஸ்ட்டு இதை எப்படி ஓரமாக மடிச்சிக்கிறேன். இப்போ இதை நான் ஓரமாக மடிச்சு தைச்சிட்டேன். இதை எடுத்து ஓரம் வச்சுடுவோம். அதுக்கப்புறம் இப்போ பேக் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இது அர்க்காத் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேக் டாட் பிடிக்க போகிறதுக்கு அடையாளம். இப்போ இது இங்கே தைக்கிறது போக டாட்டுடைய லென்த்து 3.25 இன்ச்சு, கரெக்டாக 3.25 இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். எப்பவுமே பேக் டாட் பிடிக்கும் போது 1 இன்ச் பிடிக்கணும். ஏன்னா 1 இன்ச் பிடிச்சாதான் நம்மளுக்கு ஃபிட்டிங் எல்லாமே வந்து பின்னாடி நல்லா இருக்கும் பேக்கில். அப்படி இல்லைன்னா பேக் ஹேண்டை வந்து இந்த இடத்துல இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு 1 இன்ச்சாவது கம்பல்சரி நீங்கள் பேக்கில் டாட் பிடிச்சே ஆகணுங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கும் போது பேக்கில் டாட் பிடிக்கிறது ரொம்ப மெலிசா பிடிச்சிடுவாங்க, சும்மா டாட் மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஆனால் நீங்கள் இந்த 1 இன்ச் மாதிரி டாட் பிடிச்சிங்கன்னா தான் அந்த பேக்கில் துணி எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு இருக்கிறது கரெக்ஷன் வரவே வராது. இப்போ இதுக்கு வந்து கீழே ஃபால்சன் தைச்சிடுறேன். இப்போ ஃபால்சன் வந்து இந்த பீஸில் வெட்டிக்கிறேன். ஃபால்சனுடைய அகலம் வந்து 1.25 இன்ச்சு. கரெக்டாக இங்கே டாட் பிடிச்சிருக்கேன் இல்லையா பேக்கில், அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன பிளிட் மாதிரி கொடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசுலாம் இல்லை, சும்மா ஒரு பாயிண்ட் வர மாதிரி தான் பிடிச்சிருக்கேன், பெரிய பிளிட்லாம் கிடையாது. அது எதுக்காக அப்படி பிடிக்கிறேன்னா, நம்ம திருப்பிட்டு தைக்கும் போது இந்த ஃபால்சன் துணி வந்து இழுத்துட்டு இருக்கக்கூடாது, அதுக்காக தான் அந்த ஒரு சின்ன பிளிட் மாதிரி பிடிக்கிறேன். இந்த டாட்டாண்டையும் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இதில் ஃபால்சன் போட்டு அதுலேருந்து பேலன்ஸ் ஆன பீஸ் இதை வந்து நம்ம ஹூக் பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இதை அப்படியே லெவல் பண்ணிவிட்டு தைக்க வேண்டியது. இந்த இடத்துல ஓரமாக ஒரு தையல் போட்டுட்டு கூட திருப்பிட்டு தைக்கலாம், அது போடாமல் கூட நம்ம பண்ணலாம். 2x2 ப்ளவுஸ் தைக்கும் போது இங்கே தையல் போட வேண்டிய தேவையில்லை. நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் தையல், இல்லைன்னா தேவைப்படாது.
இப்போ பேக் வந்து ரெடி பண்ணிட்டேன். இடுப்புடைய அளவு பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு. 30ல் 4 டிவைட் பண்ணோன்னா 7.5 இன்ச்சில் ஒரு மார்க் இங்கே பண்ணிக்கிறேன். ஏன்னா இடுப்பு தைக்கும் போது இந்த மார்க்கில் தான் நான் தைக்க போகிறேன். இப்போ பேக்கும் தைச்சிட்டேன். அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்டு. இது சென்டர் டாட்டு, இது சைடு, இது ஆர்மோல் டாட்டு. இப்போ நான் டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். எப்பவுமே இந்த சென்டர் டாட்டுக்கு மட்டும் 2 தையல் போடணும். இதுக்கெல்லாம் ஒரு தையல் போதும். ஏன்னா இது ஹூக்கை பட்டியாண்ட வர போகிற டாட்டு தான். இப்போ வந்து இங்கே ஆர்மோல் பக்கம் வர போகிற டாட்டுக்கும் தையல் போட்டுக்கிறேன். இதுக்கும் 2 தையல் தான். இப்போ 3 டாட்டும் பிடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டுக்கும் டாட் பிடிச்சிடுறேன். இப்போ 2 ஃப்ரண்ட்டுக்குமே டாட் பிடிச்சிட்டேன். இப்போ கீழே வந்து யோக் பட்டி அட்டாச் பண்ண வேண்டியதான். மேல் பக்கம் வர போகிற யோக் பட்டி வந்து வெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து கீழே வர போகிறது வெட்டலை, அது வெட்டிடலாம். இந்த துணியில் தான் வெட்ட போகிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கீழே யோக் பீஸ் வந்து தைச்சிடுறேன். இந்த டபுள் அர்காத் போட்டிருக்கிறது தான் வந்து ஹூக்கை பட்டியாண்ட வர போகிறதுக்கு அடையாளம். இது சிங்கிள் அர்காத் போட்டிருக்கிறது சைட்டில் வர போகிறது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு யோக் பட்டி வைக்கிறேன். நடுவில் வந்து ஃப்ரண்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வர போகிற யோக் பட்டி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு சின்ன டாகா மட்டும் அடிச்சுட்டு அப்படியே தைக்க ஆரம்பிக்கிறேன். இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் டாட்டை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது தைக்கும்போது ஒரே லெவலாக பார்த்து தைக்கணும். எதையும் வந்து இழுக்கக்கூடாது. கீழ் யோக் பட்டியும் இழுக்கக்கூடாது, மேல் யோக் பட்டியும் இழுக்கக்கூடாது.
இப்போ இன்னொரு ஃப்ரண்ட் பீஸுக்கும் தைச்சிடுறேன். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இதுக்கும் இந்த சென்டர் டாட் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். பேக் சைடில் போகிற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பேக் சைடுனா சைடு ஸ்டிச்சிங் போட போகிறோம் இல்லையா, அந்த பக்கம் இப்படி திருப்பி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பக்கம் இப்படி திருப்பக்கூடாது. ஃப்ரண்ட் மீன் ஊகைப்பட்டியாண்ட நீங்கள் திருப்பக்கூடாது. சைடு ஸ்டிச்சிங் எங்கே போட போகிறோமோ அந்த பக்கம் இப்படி திருப்பிட்டு வைக்கணும். இப்போ இதுக்கு இங்க வந்து அர்க்காத் போட்டுக்கிறேன். எதுக்காக இந்த அர்க்காத் போட்டேன்னா, திருப்பும் போது இது வந்து இப்படி இழுத்துக்கிட்டு இருக்காது, கரெக்டா போய் உட்காரும். அதுக்காக தான் அந்த அர்க்காத் போட்டிருக்கேன். இப்போ இது கீழே மட்டும் பெரிய தையல் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டுக்கும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த அர்க்காத் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கேயும் அர்க்காத் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த அர்க்காத் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணுறதுக்கு முந்தி இங்கே சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த சைடு ஸ்டிச் பண்ண போகிற இடத்துல பேக்கை வச்சு ஒரு வாட்டி நான் செக் பண்ணிடுறேன் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. கரெக்டாக தான் இருக்கும். ஒரு சில டைம் வந்து ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் பெருசு சின்னது வரலாம். ஸோ நம்ம அளந்து பார்த்துறது பெஸ்ட்டு. ஏன்னா இது நம்ம அளந்து பார்க்க போகிறது ரொம்ப டைம்லாம் எடுக்காது. கரெக்டாக இருக்குது, அந்த அர்க்காத் வரையும் கரெக்டாக இருக்குது. ஒரு சில டைம் அர்க்காத் கீழே இறங்கி வரும், இல்லைனா கொஞ்சம் மேலே போகும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் அளந்துருங்க, பிரச்சனை இருக்காது. இப்போ இது கரெக்டாக இருக்குது, அதனால் நம்ம இருக்கிற அர்க்காத்லேயே தைச்சிடுறேன் நான். இப்போ ஒன்ஸ் ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் செக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கரெக்டாக லெவல் பண்ணிக்கிறேன். இதை இப்போ ரெண்டு ஃப்ரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா யோக் பட்டி டாட்ஸு எல்லாமே பிடிச்சாச்சு. இப்போ வந்து ஹூகை பட்டி மட்டும் தான் தைக்கணும். ஹூகை பட்டியும் தைச்சிடுறேன். நம்ம பேக்கு ஃபால்சன் போட்டு போக பேலன்ஸ் இருந்ததில்ல, அதை வந்து ஹூக் பட்டி போட போகிறேன். ஹை பட்டிக்கு மட்டும் தனியாக கட்டிங் பண்ணி எடுத்துடுறேன். இதுதான் ஹை பட்டிக்கு. இதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 இன்ச் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி தைச்சிக்கிறேன். ரைட் சைட் ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் பட்டி வச்சு தைக்கிறேன். சரிங்களா? ரைட் சைடு வர போகிற ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டி, லெஃப்ட் சைட் ஃப்ரண்ட்டில் வந்து ஹை பட்டி வரும். ஒரு சில பேர் வந்து மாற்றி கேட்பாங்க, அப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுக்க வேண்டியதான். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வரதுல ஹூக் பட்டி வரும், லெஃப்ட் சைடு வரதுல ஹை பட்டி தைப்போம். சரிங்களா? இப்போ எப்படி நம்ம பேக் டாட் வந்து பிடிக்கும் போது நான் அந்த சின்ன ஒரு பிளிட் மாதிரி கொடுத்தனோ, அதே மாதிரி தான் இங்கே இந்த ஹை பட்டி ஆண்டெல்லாம் டாட் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த டாட் ஆண்டை அதே மாதிரி ஒரு சின்ன பிளிட் வந்து கொடுக்குறேன் இங்கே ஹூக் பட்டியில்.
இங்கே மடிக்கிறது போக பேலன்ஸ் வச்சுக்கிறேன். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி தைச்சிடுறேன். சரிங்களா? ஒரு சின்ன டாக்கா அடிச்சுக்கிறேங்க. அடிச்சுட்டு ஹூக் பட்டி தைச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹைப்பட்டி. ஹூக் பட்டி தைக்கும்போது ஃப்ரண்ட்டு கீழே வச்சுட்டு ஹூக் பட்டி மேலே வச்சு தைச்சேன். ஹைப்பட்டி தைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பட்டி கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட்டு மேலே வச்சு தைக்கிறேன். இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே இப்படி மடிச்சுக்கிறேன். இப்போ ஹைப்பட்டி இங்கேருந்து தைக்க ஆரம்பிச்சிடுறேன். இங்கே ஒரு டாக்கா ஒன்று அடிச்சிடுறேன். இப்போது இந்த இடத்துலேருந்து ஒரு டாக்கா அடித்து இடத்தையில் ஒன்று போட்டுறேன். இது நான் இங்கே ஓரத்தையல் போட்டிருந்தேன், அதுலேருந்து இடத்தையல் ஒன்று போட்டிருக்கேன் ஹைப்பட்டிக்கு. இப்போது ஹூக் பட்டி ஹைப்பட்டி ரெண்டுமே தைச்சிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குதான்னு ஒன்று செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது ரெண்டுமே. இப்போ ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேக் இருக்குது இல்லையா, அந்த பேக்கில் வந்து ஷோல்டர் எடுத்து அட்டாச் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்டை வச்சு. ஃபஸ்ட்டு ஹைப்பட்டியுடைய ஃப்ரண்ட்டு வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஹைப்பட்டி ஹூக் பட்டியுடைய ஃப்ரண்ட்டும் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோல்டருமே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்தது நெக் பீஸ் வச்சு தைக்கணும். இப்போது இந்த பீஸில் தான் வந்து நான் கழுத்து வெட்ட போகிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு கை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து கை கிடையாது. வெட்டினது போக மீந்த பீஸ் அது ஷேப் ஆகும்போது உங்களுக்கு கை மாதிரியே இருக்குது. இது கை கிடையாது. இதை இப்படி கிராஸில் கட் பண்ணுறேன். எப்பவுமே வந்து நெக்குக்கு துணி கட் பண்ணும்போது கழுத்துக்கு இப்படி கிராஸில் தான் கட் பண்ணணும். அப்போ தான் அது இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். கழுத்து வந்து ரவுண்ட் ஷேப்பெல்லாம் வரும்போது திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். இதோடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு. கரெக்டாக 1 இன்ச்சில் கட்டிங் பண்ணுறேன். சரிங்களா?
கழுத்து பீஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணிடுறேன். இதை இப்படி ரெண்டு பக்கம் இப்படி பொலந்த மாதிரி வச்சு லெவல் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த சைடோ இல்லை இந்த சைடோ ஒன் சைடு வந்து திருப்பி இப்படி மடித்து விட்டிங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால் இப்படி வந்து ஒரு பீஸ் இந்த பக்கமும் ஒரு பீஸ் இந்த பக்கம் வச்சுட்டு நீங்கள் இப்படி லெவல் பண்ணிட்டீங்கன்னா அப்போது தைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த திக்னஸ் வந்து எதுவுமே தெரியாது. அந்த இடத்துல வந்து தடிசாக காமிச்சி கொடுக்காது ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல. சரிங்களா? ஸோ அப்போ ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போ பீஸ் வந்து தைச்சி முடிச்சிட்டேன், நெக் பீஸு. அடுத்தது ப்ளவுஸில் அட்டாச் பண்ண வேண்டியதான். இப்போ இதில் நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். இங்கே ஹை பட்டியிலேருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். ஹை பட்டி எந்த ஃப்ரண்ட்டில் இருக்கோ அந்த சைட்லேருந்து. எப்பவுமே கழுத்து பீஸ் தைக்கும் போது எங்கேயுமே இழுக்கக்கூடாது, இழுக்காம தைங்க. இந்த ரவுண்ட் ஷேப் வருது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்லேயே ஆகட்டும் பேக்லேயே ஆகட்டும், அந்த இடத்துல மட்டும் இந்த ஃபால்ஸ் அண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, மேலே இந்த கழுத்து பீஸ், அந்த கழுத்து பீஸை மட்டும் லைட்டாக இப்படி இழுத்த மாதிரி தைங்க. அந்த ரவுண்டு எங்கே வருதோ அந்த இடத்துல மட்டும் தான் நான் சொல்கிறேன், ஃபுல்லாக கிடையாது. அந்த இடத்துல இந்த நெக் பீஸை மட்டும் லைட்டாக இப்படி இழுத்த மாதிரி தைங்க. அப்போ தான் அதை மடிக்கும் போது நல்லா ஃபோல்ட் ஆகும். எல்லா இடத்துலையும் இழுக்கக்கூடாது, கழுத்து பீஸ் மட்டும்தான் இழுக்கணும். ஞாபகத்தில் வச்சிங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டோ பேக்கோ இழுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வராது. இப்போ எங்கெங்கே அந்த ரவுண்டு ஷேப் இருக்கோ நெக்கில் அந்த இடத்துல வந்து அர்க்காத் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். நெக்கு தைச்ச பீஸை இதை இப்படி மடிச்சிடுறேன். மடிச்சிட்டு இப்படி ஓரமாக இப்படி தையல் போட்டுக்கிறேன்.
நல்லா தையல் போட்டாச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா, ஹெமிங் பண்ணும்போது இங்கே உள்ள இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி வெட்டிக்கணும். நான் இங்கே வெட்டி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து இப்படி கட்டிங் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி கட்டிங் பண்ணிவிட்டு இதை இப்படி மடித்து ஹெமிங் பண்ணிட வேண்டியதான். ஹெமிங் பண்ணிட்டோன்னா இப்படி வந்துடும். ஓகேங்களா? ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நெக் பீஸ் தைச்சிட்டு இதை வந்து இப்படி மடித்து தைக்காமல் தைச்சி முடிச்சோன்னா இப்படி திருப்பிட்டு அப்படியே ஒரு தையல் மட்டும் போட்டுட்ருவாங்க ஓரமாக, இப்படி மடிக்காமல். இப்போ நான் மடிச்சிருக்கிறேன்னா அந்த மாதிரி மடிக்காமல் போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நெக் பீஸ் எல்லாமே தைச்சிட்டேன். அடுத்தது இப்போ கை தான் ஏற்றணும். கை வந்து ஏற்றிடுறேன். இப்போது கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அர்க்காத் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து கவர் தட்டு ஃப்ரண்ட்டில் வர போகிற இடத்துக்கு அடையாளம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போது இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து வச்சு தைக்க ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஹூக் பட்டி உள்ள ஃப்ரண்ட்டு ரைட் சைடு, அதிலேருந்து வச்சு இந்த ஃப்ரண்ட்டாக இருக்காதுக்கும் இந்த கையாக இருக்காதுக்கும் கரெக்டாக வச்சுட்டு இப்படி தைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சென்டராக இருக்காது இருக்குது பாருங்கள், கையாண்டது. இந்த சென்டராக இருக்காதுக்கும் இங்கே ஷோல்டர் வந்து எங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு, அது வரைக்கும் அது கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும். எனக்கு கரெக்டாக தான் வருது. நான் அப்படியே தைக்க ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் தைக்கும் போதும் ஷோல்டர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து ஸ்லீவுடைய சென்டராக இருக்காது கரெக்டாக வருதான்னு பார்த்துங்க. அப்படி வராமல் நீங்கள் தைச்சிங்கன்னா கை வந்து ஒரு மாதிரி முறுக்குன மாதிரி இருக்கும் நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது. ஸோ அதனால் ஷோல்டரில் வந்து சென்டராக இருக்காது கரெக்டாக வந்துடணும் ஸ்லீவுடையது. இப்போ இங்கே பேக்காக இருக்காதுக்கும் இந்த கையாக இருக்காது வந்து கரெக்டாக வந்து சேருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரெக்டாக வரணும். இப்போ நான் திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். எப்பவுமே இங்கே கை வந்து அட்டாச் பண்ணும்போது டபுள் தையல் போடுங்க, சிங்கிள் தையல் போடாதீங்க. அப்போ தான் சேஃபு. இல்லைனா தையல் வந்து கட்டாக வந்துங்க சான்ஸ் இருக்குது ஒரு தையல் போட்டிங்கன்னா. இப்போ கை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இப்போ இந்த சென்டராக இருக்காது கரெக்டாக இங்கே உக்காரமாக வச்சுட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு உள்ள கையும் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து பேக்லேருந்து தைக்க ஆரம்பிக்க போகிறேன். கரெக்டாக அதில் எப்படி அர்க்காத்துக்கு அட்டாச் பண்ணணுமோ அதே மாதிரி இதில் அட்டாச் பண்ணி தைக்கிறேன். ப்ளவுஸு தைக்கணுன்றது ரொம்ப ஈஸியான விஷயந்தாங்க, கஷ்டம்லாம் கிடையாது. பட் நம்ம வந்து கற்றுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் அப்படி புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா எதுவும் பயப்படாதீங்க. பயப்படாமல் நீங்கள் தைக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக வரும். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் 2-3 தடவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அப்படியே நீங்கள் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த கையும் அட்டாச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 2 கையும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு.
இப்போது சைடு வந்து ஸ்டிச்சிங் போட போகிறோம். கிட்டத்தட்ட ப்ளவுஸே வந்து முடிஞ்சிச்சு. இதை இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹெம்மிங் வர போகிறது கையில். இப்போ இங்கே ஸ்லீவுடைய லூஸ் பார்த்தீங்கன்னா எண்டு 10 இன்ச்சு. கரெக்டாக நான் 5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இங்கே ஒரு டாக் அடிச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கிறேன். பேக்குக்கு மார்க் பண்ணிட்டேன், இன்னும் ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணல. ஃப்ரண்ட்டுக்கு எப்பவுமே வந்து இடுப்பு மார்க் பண்ணும்போது இப்படி தான் வைக்கணும். ஹை பட்டி வந்து வெளியில் வர மாதிரியும் ஹூக் பட்டி வந்து கரெக்டாக அந்த தையலாண்ட வர மாதிரியும் வச்சுட்டு இப்படி லெவல் பண்ணிவிட்டு வைக்கணும். அப்படி வச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். எப்பவுமே வந்து இதோட இப்படி சேர்த்து வச்சு பண்ணக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் தைக்கிறவங்களாக இருந்தால் புதுசாக பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்லி கொடுக்குறேன். 30 இன்ச் இடுப்பு, 30 இன்ச்சுனா அதில் 4 டிவைட் பண்ணோன்னா 7.5 இன்ச்சு. கரெக்டாக 7.5 இன்ச்சில் வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஆர்மோல் இருக்காட்டும், இந்த பக்கம் உள்ள ஆர்மோல் இருக்காட்டும், ரெண்டுமே கரெக்டாக இருக்குதா பார்த்துக்கலாம். ரெண்டுமே கரெக்டாக வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கிறேன். திருப்பிட்டு அதுக்கு பக்கத்துலேயே எடை தையல் ஒன்று போடுறேன். இன்னொரு தையல் மறுபடியும் போடுறேன் எடை தையல். மூணு தையல் போட்டாங்க ஒரு சைடுக்கு. எதுக்கு 3 தையல் போட்டிருக்கேன்னா, ஃப்யூச்சரில் வந்து இவங்க தையல்கள் பிரிக்கணும், ஏன்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு தையல் பிரிச்சுக்கிட்டாங்கனாலும் அவங்களுக்கு வந்து லூஸ் ஆகிடும். இல்லை அதுவும் பத்தலைன்னா இன்னொரு தையல் பிரிச்சுக்கிட்டா கூட ஒரு தையலில் வந்து நிற்கும். அதுக்கு தான் 1க்கு 2-3 தையல் நம்ம போட்டோம்னா நல்ல விஷயம். நீங்களும் ப்ளவுஸ் தைக்கும் போது இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. 3 தையல் போடுங்க. இந்த சைடு 3 தையல், அந்த சைடு 3 தையல் அப்படின்னு போடுங்க. நான் இந்த பக்கம் இப்போ போட்டுட்டேன் தையல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல சைடு, அதை வச்சு இந்த கைக்கும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. இந்த அர்க்காத்தும் இந்த அர்க்காத் 2 அர்க்காத்தும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு தையல் போட ஆரம்பிக்கிறேன். இங்கே இடுப்பாண்ட ஃப்ரண்ட் மார்க்கும் பேக் மார்க்கும் கரெக்டாக வச்சு தைக்கிறேன். ஒரு தையல் போட்டுட்டேன், 2வது தையலும் போட்டுடுறேன். ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் எல்லாமே தைச்சி முடிச்சிட்டோம். ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஓகேங்களா. அதே மாதிரி கீழே யோக் ஃபினிஷிங்கு இதெல்லாம் பாருங்கள் எப்படி தைச்சிருக்கோன்ட்டு 2 சைடுமே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.